இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 இந்த 7 அப்படிங்கிற தேதி அதனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கான என்னென்ன மாதிரியான ஏற்றங்கள் மாற்றங்கள் வாழ்க்கையில வளங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் எண், இந்த ஏஞ்சல் எண் என்ன, அது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கீங்க. அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா ஐயா ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகதன் சேகர் ராஜாய் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து 40 ஆண்டுகள் பயணம், குறிப்பா இந்த ஜோதிட துறையில எண் கணிதத்துக்காக தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய நீங்க பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த நம்பர் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த 7, அந்த 7னுடைய தொடர்ச்சியான எண்களா இருக்கக்கூடிய இந்த 7, 16, 25 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த 2026ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், ஏற்றங்கள், வளங்கள் கிடைக்க போகுது சார்? எல்லா நம்பரும் எதிர்பார்க்குறாலோ பார்க்கும் போகும்போது இவங்களும் பார்க்கத்தானே செய்வாங்க. எங்களுக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க? இந்த 2026க்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள நாங்கள் கண்டிப்பாக மொத்தம் என்ன போல் எங்களுக்கும் தேவைப்படுது, நாங்கள் பார்க்குறோம், எதிர்பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துகிட்ருக்கு. இப்போது பொதுவாக நாம் சொல்லுவோம் 2026 இந்த 4 நம்பரை கூட்டுறோம். ஒரு வருஷத்தில் நம்பர் கூட்டணும். அதே மாதிரி உங்கள் டேட்டில் தேதி மாதம் இருக்குது, வெறும் வருஷம் இருக்குது பாருங்கள், அதை கூட்டுங்க. அதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது, கான்ட்ரவர்சியாகவும் இருக்கக்கூடாது. அந்த நம்பரும் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த நம்பரும் இந்த ஆண்டும் உங்கள் தேதியும் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். கனெக்ட் ஆச்சுன்னா தான் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும். கனெக்ட் ஆகவில்லை என்றால் இந்த ஆண்டு முழுவதுமே கனெக்ட் ஆகாது அப்படின்னு எல்லா நம்பருக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதுதான் முக்கியம், அதுதான் கவனிக்கணும், அதுதான் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லப்படுற மாதிரி உங்களுக்கு தான் சொல்ல போகிறோம். இதில் ஆண்டு கரெக்டாக இருக்குது, அந்த நம்பரு உங்கள் டேட்டுக்கு கனெக்ட் ஆகுதா? நீங்கள் 7, 16, 25 இந்த தேதி கொண்டவங்களுக்கு 2026 கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தாக்கா அது என்னமோ தெரியல, உங்களுக்கு மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏங்க அவ்வளோ நம்பருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிவிட்டு எங்களுக்கு ஆகலன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு வருத்தமாக இருக்காதா? உங்களை சந்தோஷமாக வருத்தமாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் தவறாக சொல்ல போகிறதில்ல. அந்த நம்பர் என்னவாக இருக்குதோ அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணுறேன், அதை அப்படியே சொல்கிறேன். அப்படின்னாக்கா இந்த 2020 வரைக்கும் கூட்டிங்கனாக்கா 2 + 0 + 2 + 6 அப்படி கூட்டினா 2, 4, 6, 10, 10ன்னா 1 1ன்னு வருது. இந்த 1 நீங்கள் 7, 16, 25 உங்களுக்கு குவைட் ஆப்போசிட் நம்பர். அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பெருசாலாம் சரியாக வராது. அதனால உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்க போகிறேன். அது ரொம்ப முக்கியம் தானேங்க. ஏங்க எல்லாம் மாறி மாறி தானேங்க வரும். நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான். என்னென்னா செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். செய்யலாங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுங்க, ஆனால் செய்யக்கூடாது தாங்க முக்கியம் இல்லை? அதுதானே முக்கியம். இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு டே 1ல் இருந்தே, ஆமாம், இப்போ ப்ளஸ்ஸு எப்படி டே 1 அதே மாதிரி மைனஸு டே 1 தானே. 2026 ஓப்பனிங்கிலே பார்த்தீங்கன்னாவே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடும் டென்ஷன், கண்டிப்பாக இருக்கும். அந்த 2026ஆம் ஆண்டு முடிகிற வரைக்கும் டென்ஷன் உங்களை படுத்திக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன மேட்டரை கூட உங்களை டென்ஷன் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே நீங்கள் ஒரு சென்சிட்டிவாக தான் இருப்பீங்க. சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் முடியலைன்னா ஒத்துக்கவே மாட்டீங்க. நான் முடித்தாதாங்க என்னால் எனக்கு தூக்கம் வரும், நான் தூங்கவே மாட்டேங்க, அந்த நைட்டு முழுவதும் நான் தூங்க மாட்டேங்க, நான் அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது. நீங்கள் தான் உங்களை சொல்லிக்கிறீங்க சென்சிட்டிவ், நானும் அப்படியே திருப்பி சொல்கிறேன். அப்போது ஒரு காரியம் எடுத்து லேட்டானாவே உங்களால் தாங்க மாட்டீங்க. காரியமே ஆகலைன்னு எப்படி இருப்பீங்க? உங்களை ரொம்ப படுத்தும் இந்த ஆண்டு. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துக்குங்க. குறிப்பாக சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க 7, 16, 25ஆம் தேதி பிறந்தவங்க இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு காலம் சினிமா ப்ரொடியூசராக உள்ளவங்கள சொல்கிறேன், நடிகர் இல்லை, டெக்னீஷியனை சொல்லவே இல்லை. அவங்க அழகாக பண்ணுங்க, அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும், அவங்கள விட்டுருங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தயாரிப்பாளர்களை இந்த ஆண்டு நீங்கள் சினிமாவே எடுக்காதீங்க. ஆமாம், இத்தனை ஆண்டு நீங்கள் சம்பாரிச்சதை இந்த ஆண்டு மொத்தத்தையும் விட்டுட்டு டெபிட்டில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதுலேருந்து திருப்பி நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு வழி இருக்கான்னா எனக்கு தெரியல. ஒருவேளை ஏஜ் கம்மியாக இருந்ததுனாக்கா நான் அதெல்லாம் சமாளிச்சிருவேன்னா அது வேறு விஷயம்.
பல ஆண்டு கடந்துட்டு திருப்பி வரணுனாக்கா முடியாது. உங்களை முடக்கி விட்டுரும். செய்யவே செய்யாதீங்க, விட்டுருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக லீவ் விட்டுருங்க. ஆமாம், சைலண்ட்டாக இருந்துருங்க. ஆமாம், நீங்கள் தான் ப்ரொடியூசர் தானே, அதை தவிர மற்ற வேலையை பார்த்துங்க. சினிமா ப்ரொடியூஸ் மட்டும் பண்ண வேண்டாம். ஆமாம், வேண்டவே வேண்டாம். அது உங்களை வேறு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களால் அடுத்து வேறு எதுவுமே பண்ண விடாமல் முடக்கிடும். தயவுசெய்து வேண்டாம். ஒன்று. அடுத்து, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா, அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே ரொட்டீனாக போகிறது போட்டோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய டெவலப் பண்ண போகிறேன், அதெல்லாம் இந்த ஆண்டு மட்டும் விட்டுறாதுங்க. அது கேஷுவலாக போகிறது அப்படியே போட்டோம். அதுக்காக அந்த தேதி போகிறதுக்கு பிஸ்னஸே பண்ண முடியும், உட்காந்துட்டு இருக்க முடியும்? அது எப்படி முடியும்? கமிட்மெண்ட்டுன்னு இருக்குது, அது யார் கொடுக்குறது? அதை யார் சரி பண்ணுறது? அது ஒன்று இருக்குல்ல. ரொட்டீனாக போகிறது ரொட்டீனாக போயிடும். எக்ஸ்ட்ராங்கிறது உள்ளே கனெக்ட் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா வேலை செய்யாது. இல்லைங்க எங்களுக்கு மாதம் இவ்வளோ தான் வருது, அப்படியே போட்டோம். இதுதான் போதும், அப்படியே போட்டோம். இல்லை நாங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இன்னும் பெருசாக்குறோம், அதை மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் செய்யாதீங்க. சரியாக வராது. பேசாமல் விட்டுருங்க. அதை இந்த அட்வைஸ் சொல்கிறது தாங்க ஆள் வேணும். செய்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிருவீங்க. இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதை தான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கெல்லாம் செய்யுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்ய வேணான்றேன். அதை அது என்னுடைய ஆசை இல்லை. உங்கள் நம்பருக்கு என்னவோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி திருமணம் கூட பார்த்திங்கனாக்கா, திருமண லைஃப்பில் கூட இந்த ஆண்டு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஆமாம், சில பேருக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்துடும். ஏற்கனவே உங்கள் தேதிக்கு நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க என்னென்னு, ஏற்கனவே ஃபேமிலி லைஃப்லேயே நாங்கள் படாத கஷ்டம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், பத்தாததுக்கு இது வேறையாங்கிற மாதிரி இந்த ஆண்டு பண்ணிவிட்டு இன்னும் வெளியே வர முடியாது. அதனால் அப்படியே எவ்வளோ தள்ளி பண்ணிட்டீங்க, எவ்வளோ விட்டுட்டீங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆமாம், இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், டெக்னிக்கலாகவும் பண்ணணும். அதேமாதிரி மெயினாக அதை சொல்லிட்டேன். அது தொழிலில் ரொம்ப இதை சொல்லிட்டேன். அடுத்து வேறு என்ன சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக மிட் நைட்டு ஜேர்னி நீங்கள் பண்ணவே கூடாது. மிட் நைட்டு ட்ரெயினில் போகிறீங்க, அது போயிருங்க. ஏங்க ட்ரெயின் பொதுவாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகுது. நீங்கள் செல்ஃப் டிரைவிங் எடுக்கிறீங்க பாருங்க, அந்த செல்ஃப் டிரைவிங்கில் தான் மிட் நைட் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ தான் போகக்கூடாது. பகலெல்லாம் வண்டி ஓட்டுங்க. பின்ன வண்டி வாங்கினதே அதுக்கு ஓட்டுறதுக்கு தான், ஒரு பிரயாணம் பண்ணுறது அதுக்கு தான். நைட்டு பிரயாணத்தை, அதாவது மிட் நைட்டு பிரயாணத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ நாளைக்கு அப்படிலாம் கேட்காதீங்க, இந்த ஆண்டு முழுவதுமே. அதுதாங்க வேணும் நமக்கு. அது இப்படி சொல்கிறதுக்கு தாங்க ஒரு ஆள் வேணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சேஃப்டி தானே உங்களுக்கு முக்கியம், அதை தான் நான் சொல்கிறேன். நாம் தான் நல்லா இருக்கணுங்க, மற்றெல்லாம் அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ விட்ருங்க. அதெல்லாம் போட்டோ எடுத்துடலாம். சினிமா உங்கள் ஃபீல்டு தானே, சினிமாவுக்கு தானே. 5 படம் விட்டால் கூட 6வது படம் மொத்தத்தை தூக்கிடலாம் இல்லையா? அதே தான், சினிமா மாதிரியே தான் லைஃப்பும் சில பேருக்கு. இந்த நம்பருக்கு பிஸ்னஸில் நிறைய விட்டுட்டு இந்த வருஷம் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் வேறு லெவல் மொத்தத்தையும் ரெக்கவர் பண்ணிடலாம். அது வெயிட் பண்ணுங்கள். இந்த வருஷம் மொத்தத்தில் புது தொழிலெலாம் செய்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு ஏற்கனவே உள்ளதை அதை மட்டும் மெருகேற்றிட்டு போயிட்டே இருங்க. அதை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. கேஷுவலாக எது இருக்கோ அப்படியே போங்க. அந்த ரொட்டீனாக இருக்கிறது அப்படியே போய்ட்டுருங்க. இதை செஞ்சாலே நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பெரிய சக்ஸஸை பார்த்துட்டீங்க. டெபிட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காத ஆண்டு மாதிரி தான் சொல்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு நான் சந்தோஷப்படலை. நான் உங்களை மாதிரி தான் நானும் வருத்தப்படுறேன். ஆனால் ஆண்டு என்ன செய்தோ அதை தானங்க செய்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் பண்ண போகுது. மற்றவங்களுக்கு நான் அப்படி சொல்ல போகிறது இல்லை, அதை அப்புறம் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறது? அப்படி தான் இதேமாரி. ஸோ எனியோ, இந்த ஆண்டில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. கேஷுவலாகவே இருந்துட்டு போங்க. சிலது தேவையில்லாத கை கட்டிட்டு கூட போயிருங்க. பேசாமல் விடுங்க, பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஆள் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு பேர் வாங்கினா கூட பரவாயில்ல, வாங்கினா வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் இயரு அப்படியே டபுள் பல மடங்கு அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பெருசாக மகிழ்ச்சியை கொடுக்குற ஆண்டு மாதிரி தெரியல. யாருக்கு 7/16/25 தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருங்க. சரி, இருந்தாலும் வேறு எதுவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னா மொபைல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்.
உங்களை வந்து முடக்காது. முடக்கி இருந்தது கூட கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடும். 10 டிஜிட் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் வந்துட்டு 2222 4 2 வச்சுருங்க. இப்போ சொன்னதுலேருந்து அப்படியே உங்களை வந்துட்டு முடக்காமல் அது ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஃப்ரீ பண்ணி விட்ரும். ஃப்ரீஸ் இல்லை, ஃப்ரீ பண்ணி விட்ரும். 2222 அது மிடில் இருந்தாலும் சரி, ஃபினிஷிங்கில் இருந்தாலும் ஃபினிஷிங்னு 0 இல்லாமல் பார்த்துக்கிறேங்க. இப்படியே நகர்த்திட்டு போங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் முடியட்டும், நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கிடலாம். வச்சுட்டு அடுத்த வருஷத்தில் வேறு லெவலில் பண்ணிக்கிடலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சுமாரான ஆண்டுன்னு சொல்லிக்கலாம். சுமாரான ஆண்டு தான் என்று சொல்ல முடியும். இனி மொத்தத்தில் இன்றைக்கி பார்த்த நிகழ்ச்சியில் நிறைய தகவல் கொடுத்துருக்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த 7, 7, 16, 25 இந்த தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கான பலன்களை சார் சொல்லியிருந்தார். அவர் சொல்லிக்கிற விஷயத்துல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ப்ரிடிக்ஷனை தாண்டி ஒரு ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வருமுன் காப்போம், அதுதான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆபத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது அப்படிங்கிறதா சார் சொல்றாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாரோ, 7 மணிக்கு மேலே, அதாவது ராத்திரிக்கு மேலே ஏன் பயணம் பண்ணக்கூடாது சொன்னாரோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா அமையறதுக்கான வழி வகுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சார். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த எண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து, இறை சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி இன்னொரு விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.